அந்த நினைப்பு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏற்படுமானால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் நமக்கு மன்னித்து நாளை மறுமையிலே சுவனத்திலே அவனுடைய அருள் பாக்கியங்களை பெறக்கூடியதற்கு நேரடியாக நரகத்தில் சென்றல்லாமல் நேரடியாக கேள்வி கணக்கில் கூட மிக எளிதாக முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தருள்வான். அதற்காக வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய அனைத்து துணைகளையும் நமக்கு புரிந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. படைத்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது. அவன் மன்னிப்பதற்கு நம் அருகாமையில் நெருங்கியிருக்கிறான். என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கோருகின்றவர்கள் யார் யார் என்று ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் அடியாரோடு நெருங்கியிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கருணமிக்க வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து பாவ கரைகளை கழுகி மறுமையிலே பாவமற்றவர்களாக சொர்க்கம் செல்கின்ற வாக்கியத்தை நல்வானாக. அழைத்து அடுத்ததாக படைத்த அல்லாஹுடைய தண்டனை என்ற தலைப்பிலே ரஹ்மத்துல்லா ஃபிர்தௌசி அவர்கள் உரையாற்றி வருகிறார்கள். அனைத்து சகோதர சகோதரிகளும் அரங்கிலே அமைதி காட்டி அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்சி மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போமாக. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. அளவற்றாரலாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் அருளும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் அந்த அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கே நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, நம்மை எல்லாம் படைத்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், கருணையாளன், மன்னிப்பாளன் என்றெல்லாம் அல்லாஹ்வை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலாவினுடைய அடுத்த பண்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? அந்த அல்லாஹ் தண்டனை கொடுப்பவன், அல்லாஹு தஆலா வேதனை செய்பவன், நோவினை தரக்கூடிய வேதனை செய்பவன் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு, எதற்காக, ஏன் இந்த தண்டனைகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன என்பதற்கான ஏராளமான செய்திகளை திருமறை குர்ஆனும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான் தன்னுடைய திருமறையிலே, அல்லாஹுடைய வேதனை இருக்கின்றது, அல்லாஹ்வினுடைய தண்டனை இருக்கின்றது, சாதாரணமானது கிடையாது. வஅன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம், என்னுடைய அதாப், என்னுடைய வேதனை என்பது
நோவினை தரக்கூடிய ஒரு வேதனையாகத்தான் இருக்கும். சாதாரணமான ஒரு வேதனை கிடையாது. அல்லாஹ் வேதனை கொடுத்தானேயானால், அல்லாஹ் தண்டித்தானேயானால் அந்த தண்டனை சாதாரண ஒரு தண்டனை என்று அல்லாஹு தஆலா எங்கேயுமே சொல்லவில்லை. வஅன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம், என்னுடைய வேதனை நோவினை தரக்கூடிய வேதனையாக இருக்கின்றது. மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் அதாபும் முஹீன், அல்லாஹுடைய வேதனை இருக்கின்றது, அல்லாஹுடைய தண்டனை இருக்கின்றது, இழிவு தரக்கூடிய, மனிதனுக்கு இழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கும். அதாபுன் அலீம், மகத்தான ஒரு தண்டனையாக, மகத்தான ஒரு தண்டனையாக இருக்கும். அதாபுன் கலீல், கடுமையான ஒரு தண்டனையாக இருக்கும் என்றெல்லாம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலாவினுடைய தண்டனைகளை பற்றியான தன்மைகளை அல்லாஹு தஆலா பட்டியலிடுகின்றான். இந்த தண்டனைகள் எல்லாம் எப்பொழுது தரப்படும், யாருக்காக தரப்படும், எங்கே ஏற்படும் என்றெல்லாம் எத்தனையோ செய்திகளை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வை பொறுத்தவரை தன்னுடைய அடியார்களை இந்த உலகத்தில் தண்டிக்கின்றான். படைத்து இந்த உலகத்தில் வாழ செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலே அடியார்கள் வரம்பு மீறுகின்றார்களா, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணிக்கின்றார்களா, அல்லாஹ்வுடைய தூதர்களை நிராகரிக்கின்றார்களா? அப்படி நிராகரிக்கக்கூடிய சமயங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த பூமியிலே இறங்கி இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய வேதனை இந்த பூமியிலே இறங்கி இருக்கின்றது. எத்தனையோ மக்கள், எத்தனையோ ஆயிரம் மக்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையின் காரணமாக அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது. திருமறை குர்ஆன் ஏராளமான செய்திகளை சொல்லி காட்டுகின்றது. முதலாக சத்தியத்தை, ஏகத்துவத்தை சொல்ல வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்தில் இருந்து ஏராளமான மக்கள் இன்று வரை, நாளை மறுமை எப்பொழுது ஏற்படுகின்றதோ அதுவரை அவர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் வரம்பு மீறுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் சொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் நிராகரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் அவர்களை எச்சரிப்பதற்காக, அவர்களை துன்புறுத்துவதற்காக, அவர்களை பார்த்து மற்றவர்கள் படிப்படை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா வேதனைகளை, தண்டனைகளை இறக்கிக் கொண்டே இருக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கால் அழிக்கப்பட்டது. ஆதி சமூகத்தார் மிகப்பெரிய காற்றால் சக்கரஹா அலைஹிம் سبع ليال وثمانية أيام حسوما فترى القوم فيها سرعا كأنهم أعجاز نخل خاوية. திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஆறு சமூகத்தார் அழிக்கப்பட்டார்கள். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு எத்தனை நாள் காட்டப்பட்டது தெரியுமா? சக்கரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவு 8 பகல், 7 இரவு 8 பகல்கள் அவர்களுக்கு வேதனை இறக்கப்பட்டது. யாரிடத்திலிருந்து வேதனை? அல்லாஹ்விடத்திலிருந்து. எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை நிராகரித்தார்கள். திரும்ப திரும்ப உபதேசங்கள், திரும்ப திரும்ப எச்சரிக்கைகள், இவைகள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாதின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு வார காலம் கடுமையான வேதனைகளை கொண்டு அழித்து நாசமாக்கினான். அவர்கள் யாராவது ஒருவரை கண்டீர்களா? அவர்கள் யாராவது ஒருவரை உங்களால் பார்க்க முடிந்ததா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றானே. அப்படிப்பட்ட தண்டனைகளும் இறங்கியது. சமூக கூட்டத்தார் மிகப்பெரிய ஒரு பேரிடி, மிகப்பெரிய ஒரு சத்தம், அந்த சப்தத்தோடு அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆனார்கள். இப்படியாக உலகத்தில் எத்தனையோ அல்லாஹ்வினுடைய தண்டனைகளை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பட்டியலிடுகின்றான். அவ்வப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், அவ்வப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த பூமிக்கு இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், வருடத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு 2 முறையோ நாம் மனிதர்களை சோதிப்பதற்காக, அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய வேதனையை நாம் இறக்கிக் கொண்டிருக்கின்றோம். சும்மலாய தூபூன், அவர்கள் மன்னிப்பு கேட்பது கிடையாது. வலாகும் ததக்கரோன், நல்லுணர்வு பெறுவது கிடையாது என்று சொல்லி காட்டுகின்றானே. இப்படிப்பட்ட ஏராளமான தண்டனைகள், ஏராளமான வேதனைகளை அல்லாஹு தஆலா மனித சமூகத்திற்கு இறக்கிக் கொண்டே இருக்கின்றான். இதோடு முடித்து விட்டானா? இந்த உலகத்தில் தரக்கூடிய வேதனையோடு அல்லாஹு தஆலா அனைத்தையும் முடித்து விட்டானா? இல்லை. அவனுக்கு மரணம் என்று ஒன்று இருக்கின்றது. மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் நிரந்தரமான ஒரு தண்டனை அல்லாஹு தஆலா மனித சமூகத்திற்கு ஏற்படுத்துகின்றான். இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன் வாழ்ந்து மரணிக்கின்றான், வாழ்ந்து மரணத்தை செலவுகின்றான். அதுதான் அவனுக்கு உள்ள ஒரே ஒரு மரணம், அதுதான் அவனுக்குள்ள மரணம்.
அதற்கு பிறகு அந்த மனிதனுக்கு மரணமே வராது. அதற்கு பிறகு என்ன ஆகும்? அந்த மனிதன் மீண்டும் எழுப்பப்படுகின்றான். எங்கே எழுப்பப்படுகின்றான்? மறுமை நாளுக்காக அவன் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிப்பாட்டப்படக்கூடிய அந்த நேரத்திலே பாவியாக இந்த உலகத்திலே இருந்தாரையானால், பாவியாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தாரையானால், வரம்பு மீறியவனாக வாழ்ந்திருந்தாரையானால், அல்லாஹ்வினுடைய கட்டளை நிராகரித்து அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்து அல்லாஹ்வுடைய உபதேசங்களை மறந்து வாழ்ந்தாரையானால் அவரை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் அவரை தண்டிப்பதற்காக, அவரை வேதனை செய்வதற்காக ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதுதான் நரகம். அதுதான் நரகம். நரகத்தை விட்டு அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். யார்? என்ற அல்லாஹ்வுடைய தூதர் லியக்ஃபிர லக்கல்லாஹ் மா தகத்தம மின் தம்பிக், உங்களுடைய முன்பாவங்கள் வமா தஅக்கர், உங்களுடைய பிற்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை முறை நரக வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். நரக வேதனை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் தேடுங்கள் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்களே. என்ன காரணம்? இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லையானால், அந்த வாய்ப்பை எதற்காக? நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா என்று பார்ப்பதற்காக நமக்கு வாழ்வை படைத்து தந்திருக்கின்றானே. அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அவன்தான் மரணத்தை படைத்தான், வாழ்வை படைத்தான். எதற்காக? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கின்றீர்கள், உங்களில் ஒவ்வொருவரையும் சோதித்து பார்ப்பதற்காக, நல்ல செயல்களை செய்வோர்கள் யார் என்று சோதித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானே. அந்த சோதனையில் தோற்றவன், அந்த சோதனையிலே தோல்வியுற்றவன் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு வருவான். அவனுக்கு அந்த இடத்திலே அங்கே அவனுக்கு நரக தண்டனை உண்டு. எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? அந்த நரகத்தை பற்றியான ஏராளமான செய்திகளை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. 9வது அத்தியாயத்தினுடைய 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், குல், சொல்லுங்கள், அனாரு ஜஹன்னம், நரகத்தினுடைய அந்த நெருப்பு இருக்கின்றதே, நரக நெருப்பு இருக்கின்றதே, அஸத்து ஹர்ரா, எல்லா சூடுகளை விட மிக கடுமையாக சூடு தரக்கூடிய ஒரு நரகம். சாதாரண நரகம் அல்ல, சாதாரணமான நரகம் என்று நினைத்து விடாதீர்கள். அஸத்து ஹர்ரா, கடுமையான சூட்டை ஏற்படுத்தக்கூடிய, கடுமையான வேதனை ஏற்படுத்தக்கூடிய நரகம் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் 17வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அது அணையக்கூடிய நரகமா, அணைந்து விடக்கூடிய நரகமா? அணையவே செய்யாது. அணையும் என்று நினைத்தால் அணையக்கூடிய நரகம் அல்ல அது. குல்லமா கபத் ஜித்னாஹும் சஈரா, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. குல்லமா கபத், எப்பொழுதெல்லாம் அந்த நெருப்பினுடைய ஜுவாலை குறைகின்றதோ, ஜித்னாஹும் சஈரா, அது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பாக நாம் அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குறையும் என்று நினைத்து விடாதீர்கள். நரகத்தில் ஆட்களை போட 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 குறைந்து விடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. குறைந்து விடும் என்று எண்ணுவான். குல்லமா கபத் ஜித்னாஹும் சஈரா, அதை நாம் கொழுந்து விட்டு எரிய செய்வோம் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமா? நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்த நாளிலே நரகம் இருக்கின்றதே இழுத்து கொண்டு வரப்படும். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்திலே வஇதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈத், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், வஇதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின், தூரமாக அவர்கள் நரகத்தை பார்ப்பார்கள். அருகாமையில் இல்லை, இழுத்து வரப்படக்கூடிய அந்த நரகத்தை தூரமாக பார்ப்பார்கள். பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே சமிஉ லஹா, கேட்பார்கள். எதை கேட்பார்கள்? வஇதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈத், தூரமாக நரகத்தை பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே சமிஉ லஹா, கேட்பார்கள். தகய்யுலம் வ ஸஃபீரா, அந்த நரகத்தினுடைய கொந்தளிப்பை கேட்பார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய மனிதனுக்காக வேதனைக்காக தண்டனைக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகம் தூரமாக வரக்கூடிய நேரத்திலே அந்த நரகத்தினுடைய கொந்தளிப்புகளையும் பேரிரைச்சல்களையும் கேட்பார்கள். அதுதான் நரகம். அந்த நரகம்
அந்த நரகத்திலே ஒருவர் விழுந்து விட்டாரையானால் அவருக்கு ஈடேற்றமே கிடையாது, மரணமே கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கின்றோம், மரணிக்கின்றோம். 20 வயதில், 30 வயதில், 50 வயதில், 70 வயதில், 100 வயதில், 100ஐ தாண்டி மரணிப்பவர்கள் உண்டு. ஆனால் அங்கே சென்று விட்டார்களேயானால், அந்த மறுமை நாளைக்கு சென்று விட்டார்களேயானால் அது ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே ஈடேற்றம் இருக்காது. அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே தண்டனை பெற்ற ஒரு மனிதன் எந்த நிலையிலும் அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. மரணத்தை கேட்க முடியாது. மரணம் எனக்கு வேண்டுமே என்று ஆசைப்பட்டாலும் கிடைக்காது. இந்த உலகத்திலே செத்துப்போ என்று சொன்னால் மனிதன் கோபப்படுவான். என்னை பார்த்து இறந்து போ என்று சொல்கின்றாயா? அந்த வார்த்தையே மனிதனுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. ஆனால் நாளை மறுமை நாளிலே நரகத்திலே கேட்பான், எனக்கு மரணம் வராதா? அந்த நரக வேதனை அனுபவிக்கக்கூடியவன் கேட்பான், எனக்கு மரணம் வராதா? மரணம் வந்து விடாதா? லா ததுஉ சுபூரம் வாஹிதா, ஒரு மரணத்தை கேட்காதீர்கள், ஒரு மரணத்தை கேட்காதீர்கள். வதுஉ சுபூரன் கஸீரா, நிறைய நிறைய மரணங்களை கேளுங்கள், ஆனால் உங்களுக்கு மரணமே கிடையாது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அடுத்து சொல்லுகின்றான் 14வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வயதீஹில் மௌத்து மின் குல்லி மகானின், வயதீஹில் மௌத்து மின் குல்லி மகானின், ஒவ்வொரு இடங்களில் இருந்தும் மரணம் வருவதை போன்று இருக்கும். வமா ஹுவ மய்யித், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். அல்லாஹ், ஒவ்வொரு இடங்களில் இருந்தும் மரணம் வருவதை போன்றிருக்கும். அந்த அளவிற்கான தண்டனைகள், அந்த அளவிற்கான வேதனைகள். ஆனால் மரணம் உண்டா? மரணித்து விடுவாரா? மரணமே கிடையாது. வமா ஹுவ பிமய்யித். அடுத்து அல்லாஹ் ஒருபடி மேலே சொல்கின்றான், 20வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்திலே சொல்கின்றான், லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அவனுக்கு வாழ்வும் கிடையாது, மரணமும் கிடையாது. அந்த நரக வேதனையிலே, அந்த நரக தண்டனையிலே அவனுக்கு வாழ்வும் கிடையாது, மரணமும் கிடையாது. சந்தோஷமான வாழ்க்கை அல்ல அது. சரி, வாழ்க்கை தான் சந்தோஷமாக இல்லை, மரணித்து விடலாம் என்று ஆசைப்பட்டால் மரணம் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டு. 44வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா யதூகூனல் ஃபீ லா யதூகூன ஃபீஹில் மௌத்தத இல்லா மௌத்தல் ஊலா, உலகத்தில் மரணித்தாரே, முதலிலே உலகத்தில் மரணித்தாரே, அந்த மரணத்தை தவிர வேறு எந்த மரணமும் அவருக்கு கிடையாது. உலகத்தில் மரணித்ததோடு சரி, வேறு எந்த மரணத்தையும் அவர் எதிர்பார்க்கவே முடியாது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதோடு அடுத்து 78வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, யுகம் யுகமாக அங்கே வாழ்வார்கள். அங்கே தப்பிப்பதற்கான எந்த விதமான ஈடேற்றத்திற்கான எந்த விதமான வழியும் கிடையாது. அதுதான் நரக வாழ்க்கை, நரகத்திலே தண்டனைக்குரிய வாழ்க்கை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமா? அதோடு விட்டு விட்டானா? எந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றானோ அந்த நரகம்தான். அந்த நரகத்தை எரிப்பதற்காக யாரெல்லாம் பயன்படுத்தப்படுவார்கள் தெரியுமா? எவைகளெல்லாம் பயன்படுத்தப்படும் தெரியுமா? அந்த நரக தண்டனைக்காக பயன்படுத்தப்படக்கூடிய எரிபொருட்கள் என்ன? 2வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வத்தகுன்னார் அல்லதி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜார். யாரை கொண்டு, எதை கொண்டு நரகம் எரிக்கப்படும், எதை கொண்டு நரகம் எரியூட்டப்படும்? வத்தகுன்னார் அல்லதி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி. நீங்கள் தான் மனிதர்களே, நீங்கள் பாவம் செய்கின்றீர்களா? குற்றவாளிகளா? வரம்பு மீறுபவர்களா? அநியாயக்காரர்களா? நீங்கள் தான் நரகத்தினுடைய எரிபொருள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. யாருக்கு இந்த செய்தி? யாருக்கு இந்த செய்தி? இறை மறுப்பாளர்களுக்கா? வேதக்காரர்களுக்கா? அல்லது அல்லாஹ்வை இல்லை என்று சொல்பவர்களுக்கா? முஸ்ரிக்குகளுக்கா? முனாஃபிக்குகளுக்கா? கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.
வாஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நாரன் நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏன்? வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் தான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட அந்த நரகத்திலே மனிதன் தண்டனை கொடுக்கப்படுவதற்காக நரகத்தில் போடப்படுகின்றானா இல்லையா? அப்படி போடப்படக்கூடிய அந்த நேரத்திலே அந்த மனிதனுடைய தோற்றத்தை அல்லாஹ் எப்படி மாற்றுகின்றான் தெரியுமா? இப்பொழுது ஒரு மனிதன் அதிகபட்சமாக 7 அடி உயரமும் 2 அடி அல்லது 3 அடி அகலமும் கொண்ட ஒரு மனிதர், அதிகபட்சமாக நாம் அவரை அப்படித்தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாளை மறுமை நாளிலே நரக வேதனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக யார் தண்டனைக்குரியவராக நிர்ணயிக்கப்பட்டு நரகத்திலே அல்லாஹு தஆலா தள்ளுகின்றானோ, குதூஹு ஃபகுல்லூஹ், பிடியுங்கள், கட்டுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லூஹ், இந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரகத்திலே போடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானே, அந்த மனிதன் நரகத்தில் போடப்படக்கூடிய மனிதனுடைய தோற்றம் எப்படி மாற்றப்படும் தெரியுமா? சாதாரணமாக இதே தோற்றத்தில் தான் அல்லாஹு தஆலா நரகத்திலே போடுவானா? நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 5479 5480 ஆகிய 2 ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. லிர்சுல் காஃபிரி, பல் இருக்கா இல்லையாங்க? பல்ல பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருடைய பல்லு? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை மறுத்ததற்காக நரகத்திற்கு அனுப்பப்படுகின்றானா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த மனிதன் லிர்சுல் காஃபிரி, அந்த இறை மறுப்பானுடைய பல் இருக்கின்றதே, மிஸ்லு உஹதின், உஹது மலையை போன்று இருக்குமாம். அல்லாஹ் அக்பர். சாதாரணமாக இருக்காது. உஹது மலையை போன்று இறை மறுப்பானுடைய பல் இருக்கும். வகிலலு ஜில்திஹி, அவனுடைய தோலுடைய அந்த தடிமன் இருக்கா இல்லையா? இந்த தோலுடைய தடிமன் இருக்கா இல்லையா? மசீரத்தி சலாசின், 3 நாட்கள் பயண தூரம் அளவுக்கு அந்த தோலுடைய தடிமன் இருக்கும். தோல் அவ்வளவு மொத்தமாக ஆக்கப்பட்டு விடும். சும்மா கொண்டு போய் அப்படியே எழுப்பி என்ன தோற்றத்தில் இருந்தையோ வா உன்னை அப்படியே நரகத்தில் போற நல்லா போடுறது இல்லைங்க. நரகத்தினுடைய வேதனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, நரக தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனிதனை அல்லாஹு தஆலா உருமாற்றுகின்றான். ஒரு கோர தோற்றமுடையவனாக, ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றமுடையவனாக உருவாக்கி அந்த நரகத்திலே போடப்படுகின்றான். அடுத்த செய்தி, மா பைன மன்கபையில் காஃபிரி பின்னார், நரகத்திலே வேதனை அனுபவிக்கின்றானே அந்த இறை மறுப்பானுடைய தோல் பூஜங்களுடைய அளவு என்ன தெரியுமா? 2 தோல் பூஜம் இருக்கு. இந்த ஷோல்டருக்கும் இந்த ஷோல்டருக்கும் உள்ள அதிகபட்ச இடைவெளி என்ன? அதிகபட்ச இடைவெளி இன்னைக்கு என்ன? டேப் வச்சு அளந்து பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மசீரசி ஸலாசத்தி அய்யாமின் லிர்ராகிபில் முஸ்ரி, மிக மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்துல, மிக மிக வேகமாக செல்லக்கூடிய வாகனத்துல பயணித்தால் இந்த தோல் புஜத்தில் இருந்து இந்த தோல் புஜத்திற்கு வர 3 நாட்கள் ஆகுமாம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நரகவாதியினுடைய நரக தண்டனை அனுபவிக்கக்கூடிய தோற்றத்தை பாருங்கள். இந்த தோல் புஜத்தில் இருந்து இந்த தோல் புஜங்களுக்கு வருவதற்கு 3 நாட்கள். விரைவாக செல்லக்கூடிய வாகனத்திலே வந்தார். மிக மிக விரைவாக செல்லக்கூடிய எத்தனையோ வாகனங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது மறுமை வரும்? அந்த மறுமைக்கு முன்னால் எத்தனை விதமான முன்னேற்றங்களிலே எவ்வளவு விரைவாக செல்லக்கூடிய வாகனங்கள் வருகின்றதோ என்று தெரியாது. அப்படி விரைவாக செல்லக்கூடிய அந்த வாகனத்திலே 3 நாட்கள் பயணம் செய்தால்தான் இந்த தோல் புஜத்திலிருந்து இந்த தோல் புஜத்துக்கு வர முடியும். கையை வச்சு தொட்டுருவேன். இங்க இருந்து என் வலது கையை கொண்டு என்னுடைய இடது புஜத்தை தொட முடியும். ஆனால் நாளை மறுமையிலே அது சாத்தியமில்லை. நாளை மறுமையிலே சாத்தியம் கிடையாது. நரகத்திற்குரியவனுக்கு அப்படிப்பட்ட தோற்றம் இல்லை. பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நீ இப்பொழுது அனுபவி, இப்பொழுது வேதனை அனுபவி, இப்பொழுதுதான் வேதனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா தயார்படுத்தி அதோடு விட்டுதானா? அவ்வளவு பெரிய தோற்றத்தை உருவாக்கியதோடு ஒற்றுவது கிடையாது. இதில் அக்லாலு ஃபீ அஅனாகிஹிம், திருமறை குர்ஆனுடைய
40வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், இதில் அக்லாலு ஃபீ அனாகிஹிம். கழுத்து இருக்கா இல்லையா? கழுத்துல சங்கிலி மாட்டப்படும், கழுத்தில் சங்கிலி மாட்டப்படும். வஸ்ஸலாசில் விலங்குகள் மாட்டப்படும். கழுத்தில் சங்கிலி விலங்குகள் எல்லாம் போட்டு கட்டப்படுகின்றது. யாருக்கு? அல்லாஹ்வினுடைய தண்டனை அனுபவிக்கக்கூடியவனுக்காக, அல்லாஹ்வுடைய வேதனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே சங்கிலியால் பிணைக்கப்படுகின்றான், சங்கிலியால் பிணைக்கப்படுகின்றான். மற்றொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், குதூஹு ஃபகுல்லூஹ் சும்மல் ஜஹீம ஸல்லூ சும்ம ஃபீ சில்சிலத்தின் ஸர்உஹா 70 திராஅன். 70 முழங்களை கொண்ட சங்கிலியை கொண்டு சுற்றுங்கள் அவனை. சும்மா உள்ள போட்டாதீங்க. நரகத்தில் கையை கால ஆட்டி அங்கே இங்கே தப்பிப்பதற்கான வழியில விட்டுறாதீங்க. கழுத்தை கூட அசைக்க முடியாது. கழுத்து இருக்கா இல்லையாங்க? இந்த கழுத்தை அசைக்க முடியாது. கழுத்து சுளுக்கி விட்டதையானால் மனுஷனுக்கு அதிகபட்சமா ஒரு தலைவாணியில படுக்கிறவர் 2 தலையணையில் படுத்தாரையானால் அடுத்த நாள் கழுத்து சுளுக்கிக் கொள்கின்றது. திருப்ப முடியாமல் இப்படியே போறோம். பார்க்கணுமா இல்லையா? ஒரே பக்கமாக படுத்து தூங்கினோமே ஆனால் நம்முடைய கழுத்துகள் அப்படியே சுளுக்கி நின்று விடுகின்றன. இதுதான், அதை கூட நம்மால் தாங்க முடியாமல் எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறோம். கழுத்து வழியில் ஒரு கழுத்து பெல்ட்டை மாட்டணும் அப்படின்னா இப்படி போறோம். ஆனால் நாளை மறுமை நாளிலே கழுத்தில் சங்கிலியை மாட்டி உடல் முழுக்க அப்படியே அல்லாஹு தஆலா சங்கிலியால் சுற்றிவிட்டானையானால் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய தண்டனையினுடைய வெளிப்பாடை அன்பிற்குரியவர்களே சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சாதாரண ஒரு தண்டனை அல்ல. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். உங்களுடைய இறைவனுடைய பிடி என்பது கடுமையானது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். என்னுடைய வேதனை இருக்கின்றது. நான் எந்த அளவிற்கு இரக்கம் உள்ளவனோ அந்த அளவிற்கு நான் என்னுடைய இரக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளாதவனுக்கு என்னுடைய வேதனை கடுமையானதாக இருக்கும் என்பதையும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்படி சங்கிலியால் பிணைக்கப்பட்ட ஒரு நிலையிலே நரகத்திலே மனிதன் தூக்கி எறியப்படுகின்றான். அது எப்படிப்பட்ட இடம்? நல்ல விசாலமா இருக்குமா? தூக்கி போடக்கூடிய நேரத்திலே விசாலமான ஒரு இடமாக இருக்குமா? அதுவும் கிடையாது. மகானம் லைகா. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுங்க, மகானம் லைகா, நெருக்கடியான இடத்தில் தான் தூக்கி எறியப்படுவான். ஏற்கனவே நெருக்கடி கொடுக்கப்பட்டு கழுத்துகளிலும் உடல்களிலும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட பிறகு அந்த மனிதன் தூக்கி எறியப்படக்கூடிய இடமும் மகானம் லைகா, நெருக்கடியான ஒரு இடமாகத்தான் இருக்கும். தப்பித்தோ அசைந்தோ செல்லக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கவே இருக்காது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அது மட்டுமா, நரகத்தில் போட்ட பிறகு நரகத்திலே அவனுக்கு ஆடையும் உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். நரகத்தில் ஆடை, நரகத்தில் விரிப்பு கூட நாம் தருகின்றோம். ஆடை மட்டுமல்ல, நரகத்தில் ஆடையும் விரிப்பும் தருகின்றோம். அந்த ஆடையும் விரிப்பும் அவனுக்கு தண்டனை தான். திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். 7வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, லஹும் மின் ஜஹன்னம மிஹாதுன் வ மின் ஃபௌகிஹிம் கவாஸ், அவர்களுக்கு நெருப்பிலான ஆடை அவர்களுக்கு அறிவிக்கப்படும். நாளை மறுமை நாளிலே கிடப்பது நரகம். அந்த நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஆடை நெருப்பினாலான ஆடை. வமின் ஃபௌகிஹிம் கவாஸ், அவர்களுக்கு மேலே உள்ள விரிப்புகளும் நெருப்பிலான விரிப்புகள் தான் அவர்களுக்கு தரப்படும் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. கதாலிக நஜ்ஸில் ஸாலிமீன், இதுதான் அநியாயக்காரர்களுக்கான கூலி என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஃபல்லதீன கஃபரு குத்தியத் லஹும் சியாபும் மின் நார் யுஸப்பு மின் ஃபௌகிஹிம் ரூஸிஹிமுல் ஹமீம். எவர்களெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நெருப்பிலான ஆடை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களுடைய தலைக்கு மேல் கொதி நீரை, கொதிக்க வைத்த நீரை அல்லாஹு தஆலா ஊற்றுவான். ஏற்கனவே சூடு, அந்த சூட்டின் மேல் மீண்டும் ஊற்றப்படக்கூடிய தண்ணீர்
சுடு தண்ணீர் அவருடைய தலையிலே ஊற்றப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படியெல்லாம் நரகத்தில் போடப்பட்ட ஒரு இறை மறுப்பாளன், அல்லாஹ்வை மறுத்தவன், அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்தவன், அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்தானே, அப்படிப்பட்ட அந்த இறை மறுப்பாளனுடைய நிலை என்ன? 4வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் போது சொல்கின்றான், இன்னல்லதீன கஃபரூ பிஆயாத்தினா, எவர்கள் நம்முடைய வசனங்களை எல்லாம் நிராகரித்தார்களோ, சௌஃப நுஸ்லீஹிம் நாரா, அவர்களை நாம் நரகத்தில் நுழைப்போம், அவர்களை நாம் நரகத்தில் செல்லுவோம். தள்ளி என்ன செய்வான் அல்லாஹு தஆலா? எந்த ஒரு தோல் தடிமனான ஒரு தோலாக தரப்பட்டதோ அந்த தடிமனான தோலை கொண்டு அந்த தோலை அப்படியே பொசுக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவை அல்ல, 1000 தடவை அல்ல. குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். அவன் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக எப்பொழுதெல்லாம் அவருடைய தோல் முழுமையாக கருகி விடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் புதிய தோலை நாம் உருவாக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, ஒவ்வொரு முறையும் புதிய தோல், தலையில் இருந்து கால் வரை உள்ள எல்லா தோள்களும் அந்த நரகத்தினுடைய அந்த நெருப்பால் அப்படியே பொசுக்கப்பட்டு கால் வரை உள்ள தோள்கள் முழுமையாக பொசுக்கப்பட்ட பிறகு பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, ஜுலூதன் கைரஹா, வேறு ஒரு தோல், புதிய தோல், அதே